வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி என்ன தெரியணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆரி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வந்து நெக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நெக்கு வந்து அகண்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நெக்கை ஃபஸ்ட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மீஷோ ஆப்லேருந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதோட ஷார்ட் வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது வேணும்னா நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா 675 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். நெக்கை ஃபினிஷ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வந்து நாட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாட்டு வந்து நம்மளால் வைக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன்ஸ் அந்த பீட்ஸ்லாம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது நீடில் இறங்காது. ஸோ அதனால் நாட்டை வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நாட்டு வச்சு முடிச்சோடனே பார்த்திங்கன்னா அந்த நெக்கை சுற்றி வந்து நம்ம படிமான தையல் போட்டுடலாம். படிமான தையல் போட்டால் மட்டும்தான் வந்து நெக்கை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும் போது வந்து நல்லா ஃபோல்டிங்லாம் கரெக்டாக வரும். ஸோ அதனால் வந்து நான் படிமான தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேக் பீஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க்கு ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் வந்து கீழே வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நான் ஃபோல்டு பண்ணி துணியை வந்து அடிச்சிக்கிறேன். இது மாதிரி நம்ம 1 இன்ச்சு நம்ம அடித்து திருப்பும் போது பார்த்திங்கன்னா அதோடய ஸ்டிச்சிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அடித்து திருப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பேக் வந்து டாட் நான் பிடிச்சிக்கிறேன். பேக் டாட் வந்து 1/2 இன்ச் வச்சுட்டு 3.5 இன்ச் வந்து ஹைட் வச்சு நான் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸ் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் ஒன்றா வச்சுட்டு துணி கொஞ்சம் கூட ஏற்றலை இறக்கலை இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு ஓரத்தையில் ஃபுல்லாகவே நான் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம எப்போவுமே வந்து லைனிங் துணியும் மெயின் துணியும் வந்து கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அடுத்து நம்ம கண்டினியூட்டியாக தைக்கும் போது ஏற்றலை இருக்கலாமல் தைக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஓரத்தையில் போட்டு எடுத்துக்கிறேன். பேக் பீஸ் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கையில் பார்த்திங்கன்னா நீடில் குத்திடுச்சு. ஸோ வேலை செய்யும் போது கேர்ஃபுல்லாக செய்யுங்க. தெரியாமல் கையை வந்து நீடில் தைக்கும் போது விட்டுட்டேன், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேக் பீஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் ஒன்றா வச்சுட்டு நான் வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். நல்லா ஓரமாக போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணும் போது வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ அதனால் ஓரமாக போட்டுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபுட் வந்து நம்ம வச்சு தைச்சோன்னா சரி வராது. அதனால் சிங்கிள் ஃபுட் வச்சு தைச்சின்னா தான் பார்த்திங்கன்னா ஓரத்தையில் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ அதனால் வந்து ஆரி ப்ளவுஸ் தைக்கும் போது எப்போவுமே வந்து சிங்கிள் ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்பராக கொண்டு வர முடியும். அதே மாதிரி வந்து தைக்கும் போது நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தைங்க, மணி எதனா நடுவில் வருதான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டக்குன்னு வச்சு தைக்கும் போது மணிகினி வந்துருச்சுன்னா நீடில் வந்து டப்புன்னு உடஞ்சிரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து படிமான தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டு ரொட்டேட் பண்ணும் போது தான் பார்த்திங்கன்னா கீழே அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் படிமான தையல் போட்டுக்கிறேன். யாருக்கெல்லாம் ஆரி ப்ளவுஸ் தைக்க தெரியும், ஆரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா ப்ளவுஸை விட கம்பேர் பண்ண சொல்ல ஆரி ப்ளவுஸ் வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸின்ட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லைனிங்கும் மெயின் பீஸையும் வச்சு நல்லா ஃபுல்லாகவே ஓரத்தையில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீவில் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நம்மளால் தைக்க முடியும். ஸோ அதனால் வந்து மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் ஒன்றா வச்சு தைச்சிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டு வந்து குடஞ்சி வெட்ட மாட்டேன், மார்க் பண்ணி மட்டும்தான் வைப்பேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடஞ்சி வெட்டிப்பேன். ஸோ அதனால் வந்து அது மேலேயே நான் வந்து ஸ்டிச்சிங்லாம் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் ரெண்டுத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து ஜாயின் பண்ணும்போது நான் கட் பண்ணிவிட்டு அப்புறமா அப்படியே ஜாயின் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நெக்கெல்லாம் கட் பண்ணாமல் தான் அப்படியே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நான் வந்து தைக்க போகிறேன். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரி ஒர்க்கோட டிசைன் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணுங்கள். எட்ஜஸ் ஸ்டிச் பண்ணும் போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொட்டேட் பண்ணும் போது நல்லா அழகாக தெரியும் அந்த நெக்கோட டிசைன். பார்த்திங்கன்னா நெக்கு கட் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோன்னா மட்டும்தான் வந்து நெக்கு வந்து அகண்டு போகாது. ஸோ நெக்கு கட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா தச்சு முடிச்சுட்டு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்துடும்.
அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு மெயின் ரைட் சைடில் இருக்க ஃப்ரண்ட் பீஸையும் வந்து ஓரத்தையில் போட்டு எடுத்துக்கலாம். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ஆரி கிளாஸ் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் கூட அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் பேசிக்லேருந்து என்னென்ன போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்கள் கூட ஷார்ட்டில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாமே ஓரத்தையில் முடிச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து அகலமும் 3 இன்ச் வந்து ஹைட் வச்சு வித்து வச்சு நான் வந்து டாட் பிடிச்சிக்கிறேன். டாட் பிடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட லெஃப்ட் சைடு நம்ம பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த டிசைனும் வரல, ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நார்மலாக தைக்கிற மாதிரி நார்மல் லைனிங் ப்ளவுஸ் மாதிரியே தைச்சிடலாம். ஆனால் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா கையை வச்சு பாருங்கள், எங்கன்னா நடுவில் வந்து அந்த பீட்ஸ் எதுனா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே தைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கை ஃபினிஷ் பண்ணி முடிச்சோடனே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டுட்டு அந்த ஓரத்தையில் எல்லாமே நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த ப்ளவுஸ் நான் தைச்சிருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றி நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ நெக்கு வந்து நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து மொபைல் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜ் இல்லாமல். ஐம் ஸோ சாரி. என்னால் வந்து நெக்ஸ்ட்டு பட்டி ஜாயிண்ட் அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுறது எதுவுமே என்னால் காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி ஃபால்ட் இல்லாமல் பார்த்துக்கிறேன். ஸோ சார்ஜ் டவுன் ஆனது நான் கவனிக்கவே இல்லை. அப்புறமா ஷோல்டர் ஜாயிண்ட் பார்த்துக்கலாம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து நம்ம ஆரி ப்ளவுஸ் எப்போவுமே ஸ்டிச் பண்ணோன்னா ரைட் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து அந்த டிசைன் வந்து மறைஞ்சி ஓப்பனாக தான் வரும். ஸோ அதை ஒரே பண்ணிக்காதீங்க. சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி தான் வரும் ஸ்டிச்சிங்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு வந்து ஷோல்டரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எக்ஸஸ் பீஸ் எதுனா இருந்தால் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி ப்ளவுஸ் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தைக்கும் போது எப்போவுமே வந்து சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வரும். யாருக்கெல்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரி ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஓல்டு சாரியில் நம்ம சுடிதார் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதோட ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக சிஸ்டர் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஹேர் பேண்ட் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த ஹேர் பேண்ட் பிஸ்னஸுக்கான ஸ்டிச்சிங் எல்லாமே போயிட்டுருக்கு. அது எண்ட் ஆஃப் த டே ஃபினிஷ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூட சுடிதார் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல் இருந்தாலும் எதனா நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய சிஸ்டர் வந்து டைலர்ஸ் தான் என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் போது உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் பார்த்து தான் எனக்கு ரொம்பவே எனர்ஜியாக இருக்குது. அவ்வளோதான், நான் ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட அவுட்புட் மட்டும் நான் ஃபோட்டோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து மொபைலில் வந்து சார்ஜ் டவுன் ஆனதுனால மற்ற எதுவுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் ஃபோட்டோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். முதல் தடவை தான் நான் ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க கூட தாராளமாக கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பழகுங்க, நல்லா வரும். ஆரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நார்மல் ப்ளவுஸை விட ஆரி ப்ளவுஸ் தான் ரொம்பவே ஈஸி. சிங்கிள் ஃபுட் வாங்கிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட சூப்பராக ஆரி ப்ளவுஸ் தைக்கலாம். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுனா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்பர்ஸ் வந்து வேணும்னா அதையும் கேளுங்க. நான் மீஷோவில் வந்து வாங்கினதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதை எண்டில் வந்து நான் உங்கள்கிட்ட இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி எதனா கமெண்ட் பண்ணணுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை வந்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த ஹேர் பேண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மற்ற வீடியோஸ் எல்லாமே நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். ஆரி ப்ளவுஸ் வந்து அதுக்கப்புறமா நான் ஆரி கிளாஸ் போகிறேன் இல்லைங்களா, அதையும் தொடர்ந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் ஃபுல் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.